இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா, ஹெல்த்தியா ஓட்மீல் குக்கி வந்து வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது நல்ல சூயியா, ரொம்ப டேஸ்டியா, சூப்பரா இருக்கும். வீட்ல ரொம்ப செய்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அத தான் இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் வந்து வெண்ணெய் எடுத்துக்கணும். அந்த வெண்ணெய் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். நல்ல சாஃப்ட்டா நல்லா இருக்கணும். அது வந்து இது மிஷின் எல்லாம் எதுவும் தேவையில்ல. ஸ்டாண்ட் மிக்ஸரோ, ஹேண்ட் பிளெண்டரோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நம்ம கையிலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி இது செய்யறது. அதே சமயத்தில ரொம்ப டேஸ்ட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க நல்ல சாஃப்ட்டா அந்த பட்டர வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 150 கிராம் வெண்ணெய் இது. ஸோ நான் எல்லாமே கிராம் கணக்கில தான் சொல்றேன். இதில அளவு வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து 150 கிராம் ப்ரவுன் சுகர் இது. நல்ல டார்க் ப்ரவுன் சுகர் இது. ஸோ இதுதான் வந்து 150 கிராம் எடுத்துக்கணும். அதையும் நல்ல சர்க்கரையோட போட்டு நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். நீங்க வந்து இத வந்து கப்புல எடுத்தோம்னா, அதோட அளவு வந்து ஒரு நேரம் மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் நம்ம நல்லா பேக் பண்ணி எடுப்போம். ஒரு சில சமயம் கொஞ்சம் சாஃப்ட்டா எடுப்போம். அப்படி இருக்கும்போது அதோட அளவெல்லாம் மாறிடும். பேக்கிங் பண்ணும்போது மட்டும் அளவு வந்து கிராம் கணக்குல போட்டா தான் நம்மளுக்கு கரெக்ட்டா வரும். எவ்ரி டைம் செய்யும்போது ஒரு தடவ செய்யும்போது அது கரெக்ட்டா வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கணும். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் அந்த முட்டை வாசனை எல்லாம் இல்லாம அது நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கலந்துட்டு, முட்டை வந்து ஒரே ஒரு முட்டை தான் இதுக்கு. ஸோ முட்டைய வந்து நல்லா உடைச்சு அத போட்டுப்போம். ஸோ முட்டையும் போட்டு நல்லா கலந்துடணும். எல்லாமே ஒண்ணொன்னா போட்டு கலக்கிறது தான் இதில வேலை. அவ்வளோதான். அது கலந்துட்டோம்னா, செய்யறது ஈஸி எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேன் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேன். இது வந்து இந்த குக்கிக்கு வந்து நல்ல ஒரு சூயினஸ் குடுக்கும். நல்லா இந்த குக்கி வந்து கிரிஸ்பியா இருந்தா நல்லா இருக்காது. அப்புறம் வந்து ஓட்மீல் பார் சாப்பிடுற மாதிரி ஆயிடும். அது ஒரு மாரி நல்ல சாஃப்ட்டா சாப்பிடும்போது அந்த சூயியா இருந்தா தான் இந்த குக்கி நல்லாயிருக்கும். ஸோ, அதனால அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டிருக்கேன். இதில வந்து கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்ப போட்டுருவோம். இந்த உப்பு வந்து இந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸ்லயே போட்டோம்னா, அது நல்லா கரைஞ்சு ஒண்ணு போல கலந்துடும். இதுக்கப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆல் பர்ப்பஸ் ஃப்ளார் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன் மைதா. அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வந்து சின்னமன் பவுடர். ஸோ பட்டை பொடி இருக்கு இல்லையா? அத போட்டு நல்லா கலந்து, இப்ப அந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸோட போட்டு கலந்துர வேண்டியது தான். இந்த சர்க்கரை வெண்ணெய் கலவையில போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இந்த மாவெல்லாம் போட்டு கலக்கிற நேரம் தான். ஸோ பேக் பண்ணி எடுத்தோன்னா இதுவாயிடும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரோல்டு ஓட்ஸ். நாட் குயிக் ஓட்ஸ். இது ரோல்டு ஓட்ஸ். நல்லா கனமா இருக்கும் இது. இந்த ஓட்ஸ் வந்து நான் ஒரு 1 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு கலந்துடுவோம். ஸோ இத கலந்துட்டு, வால்நட் இருக்கு இல்லையா? அக்ரூட். அது வந்து 1 கப்பு வால்நட். அது நல்லா வாணல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு, அத நான் வந்து சின்ன சின்ன பீஸா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது 1 கப்பு வால்நட். ரோஸ்டட் வால்நட் வந்து 1 கப்பு. ஸோ இது மாரி நல்ல சின்ன பொடியா போட்டு வச்சுட்டோம்னா, இது வந்து அங்கங்க கடிப்படும்போது நல்லாருக்கும். வால்நட் சாப்பிட்றதுக்கும் நல்லது. ஸோ இது வந்து சுல்தானா வந்து அ அது 1 கப்பு. திராட்சை பழம் இருக்கு இல்லையா? ட்ரைட் திராட்சை. அது வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்பளோட மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. குக்கி பண்ணுறதுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்கு இல்லையா? அதில தான் எடுக்கிறேன். அது வந்து ஒரு 1/4 கப்புக்கு வரும். அந்த மாவ எடுத்து ஒரு பேக்கிங் ஷீட்ல வந்து பார்ச்மென்ட் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்தோம்னா, நம்மளுக்கு ஒரே சைஸா வரும். நான் பேக் பண்ணும்போது அப்புறம் ஒண்ணு தீஞ்சிடும், ஒண்ணு வேகாம இருக்கும். ஸோ, அதனால அது எல்லாமே வந்து ஒரே சைஸ்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சைஸ்ல இருந்தா தான் ஒண்ணு போல குக் ஆகும்.
ஸோ இந்த ஷீட்டில் வந்து எனக்கு 6 குக்கி பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து 6 குக்கி எடுத்து வச்சுருக்கேன். இத நல்லா ஒரு மாதிரி ஒரே அளவுல நீங்க எதுல வேணா எடுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் தான் வேணும்னு இல்ல. உங்ககிட்ட எது இருந்தாலும் பரவால்ல. ஒரே மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத கையில கொஞ்சம் மாவு தடவிட்டு, நல்லா உருட்டி கொஞ்சமா ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். ரொம்ப தட்டணும்னு இல்ல இது. கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். ஏன்னா அது நல்ல ரவுண்டா வரும் அதுக்காக. இந்த மாரி உருட்டிட்டு, நல்லா வந்து வடை தட்டுற மாதிரி கொஞ்சம் தட்டி அத ஃப்ளாட்டன் பண்ணி பாருங்க இவ்வளோ தான் வைக்கணும். ரொம்பலாம் அது வந்து அழுத்தி இது பண்ணக்கூடாது. லைட்டா ப்ரெஸ் பண்ணி, அது ஒரு ஃப்ளாட்டா ஷேப்ல இருக்கணும் அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவன வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இத பேக் பண்ணி எடுக்கணும். எடுத்தா அவ்வளோதான் பாருங்க. நம்ம குக்கி எடுக்கும்போது, பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா, எடுக்கும்போது நல்லா வேகாத மாதிரி அப்படியே கொல கொலன்னு சாஃப்ட்டா இருக்கும். பட் இத ஆற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சுன்னா வந்து, இது வந்து சூப்பரா பின்னாடி எல்லாம் நல்லா பாருங்க, எவ்வளோ ப்ரவுன் கலர்ல மேலேயும் வந்து நல்லா குக் ஆகி, நல்ல சாஃப்ட்டா இருக்கும். அடியில வந்து நல்ல ப்ரவுனா இருக்கும். மேல வந்து உடைச்சிங்கன்னா, அது வந்து பாருங்க, ஒரு மாரி ச்சூயியா நல்லாருக்கும். பார்க்க வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அந்த வால்நட் வாசனையோட, இந்த வால்நட்டோட கிரிஸ்பி அங்கங்க கிரன்ச்சியா வாயில மாட்டும். அப்புறம் அந்த திராட்சை வந்து சுல்தானா ரெய்சின்ஸ் வந்து அது ஒரு மாரி ச்சூயியா ரொம்ப நல்லாருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதுவும் இத நல்லா சூடா சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணுவேன், மிச்சம் இருக்க மாவ இந்த மாதிரி பண்ணி, இத வந்து ஒரு 1 ஹவர் ஃப்ரீசர்ல வச்சோம்னா நல்லா ஹார்டா ஆயிடும். அதை எடுத்து ஜிப்லாக் பேக்ல போட்டு வச்சுடுவேன். எப்ப வேணுமோ அப்ப வந்து பேக் பண்ணிப்பேன். அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். மாவும் வந்து ஒரு 2லேருந்து 3 மாசம் வரைக்கும் ஃப்ரீசர்ல வந்து இருந்ததுன்னா நல்லாருக்கும். பண்ணும்போது எடுத்து ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு வச்சுட்டு, பேக் பண்ணோம்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும் அது. பாருங்க, அவ்வளோதான். நம்மளோட ஓட்மீல் ரெய்சின் குக்கி ரெடி ஆயிடுச்சு. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.